15-16ல நண்பேண்டா, கெத்து, மனிதன், சரவணன் இருக்க பயமேன், பொதுவாக என் மனசு தங்கம், இப்படை வெல்லும். அவரோட படம் எனக்கு தெரியாது. அது தெரிய வேணாம், அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இந்த படங்களை நடிச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இந்த 15-16, 17, 15-16, 17-18 இந்த நிதி ஆண்டுகள்ல தன்னுடைய வருமானமா அவர் வந்து தன்னோட அஃபிடேவிட்ல பதிவு பண்ணிருக்காரு. தொகை எவ்வளவுன்னு பாத்துக்கங்க. 15-16ல 34 லட்சத்தி சொச்சம். ஓகே சார். 16-17ல 4 லட்சம். கூட்டி பாத்தீங்கன்னா ஒரு 38 லட்சம் சொத்தம், 39 லட்சம் நோண்டா வச்சுக்கங்க. ஓகே. சோ இத்தனை படங்களுக்கு வருவாய் வெறும் 36 லட்சம், 39 லட்சம். சரி, அது கூட பரவாயில்ல. வாட்டர்மெலன் ஸ்டார்க்கே ஒரு படத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தராங்கன்னு சொல்றாங்க. இவருக்கு அதோட கம்மியா கொடுத்திருக்காங்க. சரி, சிறந்த நடிகர். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இவ்வளவு வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படிங்க அவ்வளவு பெரிய கார் வந்தது? மாட்டுநாடா மானஸ்த ஏன் யாரும் கேட்கல? ஓகே. ஏன்னா கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஆளுங்க அவங்கள கேட்கல. கேட்க மாட்டாங்க. கேட்கவே மாட்டீங்கல. பயப்படுவீங்க பத்திரிக்கைகளை. இப்படி ஊழல் பண்ற யாரையும் நம்ம யாரும் கேட்கல. ஆனா நேர்மையாளர்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் 2020 திரும்ப ஒரு ரைடு நடத்தி விஜய் சார் வீட்டுல பார்த்துட்டு இங்க வருமானத்துக்கு அதிகமா எந்த சொத்தும் இல்ல, யாரும் ஊழல் பண்ணல, வருமானத்தை வரியை ஏக்கல, எல்லா லெட்டரும் கிளீனா இருக்குன்னு சொல்லி கிளீன் ஷீட் கொடுத்துட்டு போனதுதான் 2026ல நடந்த நெய்வேலி இன்சிடென்ட். இது தெரியாம மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவேனா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.